காங்கிரஸ் என்பது அது வந்து திடீர்னு வந்து அந்த அஜெண்டாவை ஹைஜாக் பண்ண பாக்குறாங்க அவங்க, அதெல்லாம் வேற. அதனால இவ்வளவு காலமா அந்த சோனம் வாங்சூக்கு கிட்டத்தட்ட 22 நாளா வந்து போராடிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் அவரை போய் பார்த்துச்சா, பேசிச்சா? இல்ல. அதனால இது மாணவர்கள் அவங்களுடைய எண்ணமோ என்ன அதுதான் நிறைவேற்றணும் தவிர இது காங்கிரஸ் உள்ள போய் பார்த்துக்கிறதுல அது வேற. ஏன்னா இந்த நீட்டு தேர்வு கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். இப்ப காங்கிரஸ் நிலைப்பாட்டு இந்த நீட்டு தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் நிலைப்பாட்டை இருக்கணும். ஏன் இல்ல? நீட்டு தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது. இந்த நீட்டு தேர்வு கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி அப்ப கொண்டு வந்த நேரத்துல என்ன சொன்னாங்கன்னா, இதுல வந்து மருத்துவ கல்வியை வந்து வணிகமயமாக்க கூடாது, அதுக்காகத்தான் நாங்கள் நீட்டை கொண்டு வரோம், தகுதியான மருத்துவர்களை நாங்கள் கொண்டு வருவதற்காகத்தான் நீட்டு தேர்வு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு நீட்டு தேர்வு தான் இந்தியாவிலே அதிக வணிகமயமாக்கிய ஒரு தேர்வு நீட்டு தேர்வு. 2 லட்சம் கோடி ரூபாய் இந்த நீட்டு பயிற்சிக்காக ஆண்டுதோறும் பெரிய பிசினஸ் நடக்குது இந்தியாவில, பெரிய ராக்கெட். இதுக்கு எதுக்கு நீங்க 10வது 16வது 12வது வச்சிருக்கீங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு நீட் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 0 மார்க் எடுத்து MD MS படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன தகுதி இருக்கு இவங்களுக்குலாம்? நாளைக்கு இவங்க தான் கார்டியாலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட். என்ன 0 மார்க் நீட்ல மைனஸ் மார்க் எடுத்து பிஜில சேர்றாங்க. நீட்ல ஒரு பையனுக்கு வந்து MBBSல 590 மார்க் பெற்று MBBS படிக்க முடியல. ஏன்னா அவங்க அப்பா விவசாயி, அவங்க அப்பாவால 5 லட்சம் ரூபாய் கட்ட முடியல கவர்மெண்ட் சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அதே ஒருத்தர் 110 மார்க் 720க்கு 110 மார்க் எடுத்து MBBS படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா கோடீஸ்வரர், 27 லட்சம் ஃபீஸ் ஒரு வருஷமா கட்ட முடியுது அவங்க அப்பாவால. 590 மார்க்ஸ் எடுத்து படிக்க முடியல, 110 மார்க் எடுத்து படிக்கிறான். அப்ப என்ன ஒரு டிஸ்பாரிட்டி இல்ல? இந்த தேர்வே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரத்து பண்ணுங்க. இது இல்லாம அந்த நீட்டு எக்ஸாம் லீக் வருஷம் நடக்கிறதா? இந்த வருஷம் தெரிஞ்சு போச்சு வெளியில, அவ்வளவுதான். வருஷம் நடந்துட்டு இருக்கு. அப்ப உங்களால தேர்வு நடத்த முடியல, சரியான முறையில் நடத்த முடியல, இதுல எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் மாநில அரசை விட்டுட்டு போங்க. நீங்க நீட் அப்ப நீங்க கொண்டு வர நேரத்துல சில மாநிலங்கள்ல MBBS சீட் இல்ல, மெடிக்கல் காலேஜ் இல்ல. இப்ப எல்லா ஸ்டேட்லயும் மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. அந்த ஸ்டேட்டுக்கு விட்டுருங்க, அந்த பாலிசியை விட்டுடுங்க. இது நிச்சயமா ஒரு பிடிவாத போக்கை வந்து மத்திய அரசு கையை விடணும்.